Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி நடக்காது. நினைக்கிற மாதிரியே நடக்காதுன்றதை எப்படி சொல்லலாம்? It won't happen as you think. It won't happenனா நடக்காதுன்னு அர்த்தம். As you think அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு அர்த்தம். It won't happen as you think. Next sentence is அது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா அது இம்பார்ட்டண்டான ஒர்க்கான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Is it that important? அவ்வளோ இம்பார்ட்டண்டா அதுன்னு அர்த்தம். Is it that important? நெக்ஸ்ட் சென்டென்சஸ் முடிஞ்சா அதை செய்யறத தவிர்த்துடுங்க. உங்களால முடிஞ்சா ஏதோ ஒரு ஒர்க் அது நல்லது இல்லைன்னா நீங்க தவிர்த்துடுங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லுவோம்? இஃப் பாசிபிள் அவாய்ட் டூயிங் இட். அந்த வேலையை செய்யாதீங்க. உங்களால முடிஞ்சா அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிடுங்க, அதை செய்யாதீங்கன்னு அர்த்தம். இஃப் பாசிபிள் அவாய்ட் டூயிங் இட். இஃப் பாசிபிள்னா முடிஞ்சா, இஃப் பாசிபிள் அவாய்ட் டூயிங் இட், அதை வந்து நீங்க செய்யறத அவாய்ட் பண்ணிடுங்கன்றது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ட்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நம்ம சொல்லுவோம்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிடாம யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? நோபடி ஷுட் கோ வித்தவுட் ஹேவிங் ஃபுட். நோபடி ஷுட் கோனா யாரும் போகக்கூடாது. வித்தவுட் ஹேவிங் ஃபுட்னா யாரும் சாப்பிடாம வெளில போகக்கூடாதுன்னு அர்த்தம். நோபடி ஷுட் கோ வித்தவுட் ஹேவிங் ஃபுட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் இந்த ரகசியத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சீக்ரெட்டை உங்க ஃப்ரெண்ட் கிட்டயோ யார்கிட்டயோ ஷேர் பண்றீங்க. அவங்க கிட்ட சொல்றீங்க அந்த சீக்ரெட்டை நீங்களே வந்து யார்கிட்டயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம நீங்களே வச்சுக்கோங்க இந்த சீக்ரெட்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? கீப் திஸ் சீக்ரெட் டு யுவர் செல்ஃப். இந்த சீக்ரெட்டை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். கீப் திஸ் சீக்ரெட் டு யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அது முடிந்ததா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஒர்க்கை நீங்க ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருக்கீங்களா, அந்த ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? இஸ் இட் டன் ஆர் நாட். இஸ் இட் டன்னா முடிஞ்சிச்சான்னு அர்த்தம். இஸ் இட் டன் ஆர் நாட், முடிஞ்சிச்சா இல்லையான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறேன். நான் இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கிறேன். என்னால வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல, ரொம்ப கன்ஃபியூஷன்லா இருக்கிறேன்றதை எப்படி சொல்லலாம்? I am still confused. அப்படின்னா நான் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கேன்றது அர்த்தம். I am still confused. Next sentence is அவர் என்னிடம் நேரடியாக சொன்னார். இந்த விஷயத்தை அவர் வந்து என்கிட்ட நேரடியா என்னோட ஃபேஸை பார்த்தே சொல்லாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? He told me straight out. அப்படின்னா என் ஃபேஸை பார்த்தே அவர் நேரடியா சொன்னாருன்னு அர்த்தம். He told me straight out. Next sentence is என் கையில் கொப்பளங்கள் வந்தன. என் கையில வந்து கொப்பளம் போட்டுருச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? I got blisters on my hand. Blistersனா கொப்பளம்னு அர்த்தம். I got blisters on my hand. Next sentence is நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I know what should I do. I knowனா எனக்கு தெரியும். What should I do, நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும்னு அர்த்தம். I know what should I do. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் எப்படி இவ்வளவு உறுதியாக இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயம் கண்டிப்பா இது நடக்கும்பா, நீங்க கண்டிப்பா வந்து நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நம்ம கேட்போம், எப்படி இவ்வளோ உறுதியா சொல்றீங்க, எப்படி இவ்வளோ ஷுவரா சொல்றீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஹவு கேன் யூ பி சோ ஷுர். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவ்வளோ உறுதியா சொல்றீங்கன்னு அர்த்தம். ஹவு கேன் யூ பி சோ ஷுர். சென்டென்சஸ் வேணும்னா அவங்க இங்க வரட்டும், அவங்களுக்கு வேணும்னா அவங்க இங்க வந்துட்டு போட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? இஃப் தே நீட் லெட் தம் கம் ஹியர். அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்துட்டு போட்டோம். இஃப் தே நீட்னா அவங்களுக்கு வேணும்னா, லெட் தம் கம் ஹியர்னா அவங்க இங்க வரட்டும்னு அர்த்தம். இஃப் தே நீட் லெட் தம் கம் ஹியர். So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.